मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। நிம்மதியா படுத்து தூங்குற சன் சிட்டி சிட்டிசன்ஸ், இந்த நடு ராத்திரியில ஃப்ளூட் வாசிச்சு உங்க தூக்கத்தை கெடுக்க வந்துட்டேன். முடிஞ்சது, உங்க கதை முடிஞ்சது. இந்த சத்தம் எங்க இருந்து வருது? இது என்னது? இந்த பக்கமா இப்ப ஏதோ பறந்து போச்சே. என்ன நடக்குதுங்க? ஏதோ ஒரு விஷயம் என் பின்னாடி நிக்குது. டிராகன் ஃபிளைஸ், இத்தனை டிராகன் ஃபிளைஸ் ஒன்னு சேர்ந்திருக்கு. அதுங்க இப்படி கூட்டமா வராது, அட்டாக் பண்ணவும் செய்யாது. அப்படின்னா இது என்னவா இருக்கும்? அது சரி, அதாவது இந்த டிராகன் ஃபிளைஸ் ஒரிஜினல் இல்ல, ரோபோட்டிக். கேமராவா? இங்க பாரு, நீ யாரா இருந்தாலும் சரி என் சன் சிட்டியை விட்டு ஓடி போயிடு, இல்லன்னா நான் உன்னை ஓட விட்டுடுவேன். புரியுதா? நான் அனுப்புன இந்த டிராகன் ஃபிளைஸையே யூஸ் பண்ணி எனக்கே நீ எச்சரிக்கை கொடுக்கறியா? என்ன மிரட்டுறவ எவனா இருந்தாலும் சரி, அவனை நான் சும்மா விட மாட்டேன். கீகோ, இந்த தடவை நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா நான் ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், யாரா இருந்தாலும் சரி இந்த சன் சிட்டியை காப்பாற்றவே முடியாது கீகோ. ஹலோ கிக்கோ. என்னாச்சு கிக்கோ? ஹலோ ட்விங்கிள். ஹலோ டோடோ. கிக்கோ, நீ ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? அது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? சாதாரண டென்ஷன் இல்ல, ஓவர் டென்ஷனா இருக்கு. நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். அது வந்து என்ன விஷயம் அப்படின்னா, என்ன எதுக்காக இங்க வர சொன்ன கிக்கோ? மறுபடியும் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணவா? டோனி அப்புறம் ரோல் நம்பர் 420 நான் உங்களை சண்டை போடுறதுக்காக கூப்பிடல, சேலஞ்ச் பண்ணவும் வர சொல்லல. ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிவேகமா அவசரமா வர சொன்னீங்கல்ல, அதான் மீண்டல் வேகத்துல சும்மா பறந்து நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம். எப்படி சோர் என்ன கேக்குறாருன்னா, எங்களை எதுக்காக அர்ஜென்டா இங்க வர சொன்னீங்கன்னு கேக்குறாரு கிக்கோ. அது வந்து என்னன்னா, அச்சச்சோ, என்னாச்சு? இங்க ஏன் ஒரே கூட்டமா இருக்கு? இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காப்பாத்துங்க.
அச்சச்சோ மேயர் ரிலாக்ஸ். இப்படி பயப்படுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. கிக்கோ சொல்ல வர்றத கேளுங்க. நீ சொல்லு கிக்கோ, என்ன விஷயம்? நேத்து நைட் நான் அதுங்கெல்லாம் ரோபோட் எல்லாத்தையும் அடிச்சிட்டேன். அடேங்கப்பா, மெக்கானிக்கல் டிராகன் ஃப்ளைஸ் வந்து அட்டாக் பண்ணுச்சா? எப்படியோ நீ டிராகன் ஃபிளைஸ தோக்கடிச்சிருப்ப. நான் இதுக்கு என்ன பண்ணணும்? கை தட்டணுமா? குட் ஐடியா. கண்டிப்பா கை தட்டியே ஆகணும். கிக்கோ, நீ ஒரு ஹீரோ தான். இல்ல சூப்பர் ஹீரோ. நீ பெரிய பெரிய சூப்பர் வில்லன்ஸ கூட தோக்கடிச்சிருக்க. அதனால நீ இந்த சின்ன சின்ன டிராகன் ஃபிளைஸ் எல்லாம் ஈஸியா தோக்கடிச்சிடுவ. சரி, இப்ப நாம எல்லாரும் கிக்கோவோட சாகசத்துக்காக கை தட்டலாம். 1 2 அப்புறம் மேயர் அங்கிள், நான் சொல்ற விஷயத்த நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நான் உங்களை இங்க வர சொன்னது என்ன பாராட்டுறதுக்காக இல்ல, வார்ன் பண்றதுக்காக தான் கூப்பிட்டேன். அந்த டிராகன் ஃபிளைஸோட அட்டாக் வெறும் ஒரு சாம்பிள் தான். பிக்சர் இன்னும் மீதி இருக்கு. சன் சிட்டி மேல மிகப்பெரிய தாக்குதல் நடக்கும்னு எனக்கு தோணுது. அதனால நாம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். என்ன கிக்கோ, நீ இந்த சின்ன சின்ன டிராகன் ஃபிளைஸ் என்னதான் பண்ணிட போகுது? அது வரட்டும், நான் உண்டை இல்லன்னு பண்ணிடுறேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. அந்த டிராகன் ஃபிளைஸ நான் ஹேண்டில் பண்றேன். உங்களுக்கு சொன்னா புரியாது மேயர் அங்கிள், அது ரொம்ப ஆபத்தானது. நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். சிட்டில இருக்க எல்லா ஸ்கூல்ஸ் காலேஜஸையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. லாக்டவுனை டிக்ளேர் பண்ணுங்க. நான் தான் சொல்றேன்ல, எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு. டோன்ட் வரி. ஆமா ஆமா, அந்த சின்ன டிராகன் ஃபிளைஸ் அப்படி என்னதான் பண்ணிட போகுது? 2 ஸ்பேனரை தூக்கி எறிஞ்சு எல்லாத்தையும் விரட்டி விட்டுறேன். டோனி தன்னோட பஞ்சால டிராகன் ஃபிளைஸ் எல்லாம் பீஸ் ஆக்கிடுவான். இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. வாங்க, அந்த டிராகன் ஃபிளைஸ் இங்க வரட்டும். ஃபுட்பால் மாதிரி தூக்கி போட்டு பந்தாடல. ஜூனியர் டிடெக்டிவோட பேரை மாத்திக்கோங்க. நான் சொல்றதை ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? அது ரொம்ப சின்னதுதான், ஆனா பின் விளைவுகள் நிறைய இருக்கும். நான் மட்டும் தனியா எப்படி சிட்டியை காப்பாத்துறது? அச்சச்சோ மேயரு, ரொம்ப நேரமா யோசிச்சேன். ஒருவேளை கிக்கோ சன் சிட்டில லாக்டவுன் அறிவிக்கிறதுக்காக சொல்லியிருக்கான்னா, சீரியஸா நாம உட்கார்ந்து அத பத்தி யோசிக்கணும். வேற வழி இல்ல. டெம்போ அண்ணா, நீங்க சொல்றதும் சரிதான். சரி, நீங்க சொன்ன மாதிரி நான் இப்ப என் மேயர் சேர்ல உட்கார்ந்து அத பத்தி சீரியஸா யோசிக்கிறேன். இது யாரு? நீதானே அந்த ஃப்ளூட் வாசிக்கிறவன்? நீதானே? நீ எதுக்கு என் சேர்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? அது இந்த மேயரோட சேர். வாய மூடு. இது மேயர் சேர்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சேதான் நான் இதுல வேணும்னே வந்து உட்கார்ந்திருக்கேன். இனிமே இந்த சன் சிட்டியோட புது மேயர் அது நான் தான், ஹத்தூபா. அது சரி, அது சரி. உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், மேயர் ஹத்தூபா. அச்சோ அச்சோ, இதுல சந்தோஷப்பட என்ன இருக்கு? இந்த ஹத்தூபா போய் எப்படிங்க மேயர் ஆக முடியும்? மேயர் நீங்க தானே? ஆமா, நான் தான் மேயர். நீ மேயரா இருந்த, இப்போ சன் சிட்டியோட புது மேயர் அது நான் தான். ஒழுங்கு மரியாதையை நான் சொல்ற விஷயத்தை கேட்டு நடந்துக்க. இல்லனா நீ என்ன பண்ணுவ? அத நீயே பாரு. அச்சச்சோ, இந்த டிராகன் ஃபிளைஸ் எங்க இப்படி கூட்டமா வந்துட்டு இருக்கு? அச்சச்சோ, காப்பாத்துங்க. இங்க என்னதான் நடக்குது? கவலைப்படாதீங்க மேயர் சார், நம்ம கிக்கோ இருக்கான்ல, அவன் எல்லாத்தையும் சமாளிச்சுக்குவான். என்னோட அட்டாக்கை இங்க இருக்கிற யாராலையுமே சமாளிக்க முடியாது. தேங்க்யூ ட்விங்கிள் அண்ட் டோடோ. என்ன நீங்க நம்பினதுக்காக, என்ன நம்பி நீங்க இந்த பேஸ்மெண்ட்ல இருந்ததுக்காக. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல கிக்கோ. நாங்க உன்னை முழுசா நம்புறோம்.
ஏன்னா நீ எங்களோட அத ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஃப்ரெண்ட். சாதாரண ஃப்ரெண்ட் இல்ல, பெஸ்ட் ஃப்ரெண்ட், சூப்பர் ஃப்ரெண்ட். நீ எது செஞ்சாலும் எப்பவும் பெஸ்டா தான் இருக்கும். ஆனா இங்க அந்த மெக்கானிக்கல் டிராகன் ஃப்ளைஸ் கிட்ட இருந்து சேஃபா இருப்போமா? கண்டிப்பா. நான் இங்க மேக்னெட்டிக் லேசர்ஸ் வச்சிருக்கேன். நான் கண்ட்ரோல் பண்றதை தாண்டி அதுங்களால உள்ள கண்டிப்பா வர முடியாது. அடடா, நான் எதிர்பார்த்ததுதான் இப்ப நடந்திருக்கு. R7ஓட டேஞ்சர் லைட் பிளிங்க் ஆகுது. அப்படின்னா சிட்டில டிராகன் ஃப்ளைஸோட அட்டாக் ஆரம்பமாயிடுச்சு. அடேங்கப்பா, மெக்கானிக்கல் டிராகன் ஃப்ளைஸோட அட்டாக் சிட்டில மட்டும் இல்ல, ஓ வீட்லயும் நடந்திருக்கு. அதோ அங்க பாரு. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் வெளியில போய் பார்த்துட்டு வரேன். பிரமாதம் கிக்கோ, நீ ஒரு அற்புதமான பிளான் பண்ணியிருக்க. மொத்த டிராகன் ஃபிளைஸையும் இங்க இருந்து அடிச்சு விரட்டுறதுக்கு. நீ சொன்ன விஷயத்த நான் முதல்ல கொஞ்சம் சீரியஸா எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோயேன், எல்லாருக்குமே கொஞ்சம் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி இருப்ப. அச்சோ, இப்பவும் ஒண்ணு கட்டு போகலாமே சார். இப்ப பாருங்க கிக்கோ எப்படி இங்க வர்றான்னு. உங்க உடனே அட்டுபாவை தூக்கி போட்டு பந்தாடிடுவான். கிக்கோ வீட்டை விட்டு வெளியில வந்த 10 நிமிஷமே என்னுடைய டிராகன் ஃபிளைஸ் அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுகளே அவனை இங்க கூட்டிட்டு வந்துடும். அது வரைக்கும் நான் உங்க 2 பேரையும் கொஞ்சம் கவனிச்சு வைக்கிறேன். அச்சச்சோ, இந்த அட்டோபா என்ன செய்ய போறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஓ நோ, சன்சிட்டில மல்டிபிள் லொகேஷன்ல அட்டாக் நடந்திருக்கும் போல இருக்கு. R7ல சிக்னல் பல டைரக்ஷன்ல இருந்து வருது. வேற வழியே இல்ல, நான் சூப்பர் ஸ்பீடோவை கூப்பிட்டு தான் ஆகணும். இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். சூப்பர் ஸ்பீடோ, சன்சிட்டில மெக்கானிக் டிராகன் ஃபிளைஸோட அட்டாக் நடந்துட்டு இருக்கு. நாம சீக்கிரமாவே இந்த அட்டாக்கு யார் காரணம்னு கண்டுபிடிக்கணும். எல்லாரையும் காப்பாத்தணும். ஓகே கிக்கோ மை ப்ரோ. இந்த மெக்கானிக்கல் டிராகன் ஃப்ளைஸ் எங்களை சுத்தி வளைஞ்சிருச்சு. எங்களோட சேர்ந்து டோனி பாஸும் வசமா மாட்டிக்கிட்டாரு. எங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கோ. இப்பவே இந்த டிராகன் ஃப்ளைஸ லேசர் பீமால அட்டாக் பண்றேன். வேண்டாம் சூப்பர் ஸ்பீடோ, லேசர் பீமோட டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால டோனி அப்புறம் ரோல் நம்பர் 420க்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். அப்ப இதுக்கு நாம என்னதான் பண்றது கிக்கோ? அதான் புரியல படி. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட எந்த ஐடியாவும் இல்ல. ஓ நோ, அப்படின்னா இவன் தான் டிராகன் ஃபிளைஸை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் போய் கேட்டுட்டு வரேன். நில்லு கிக்கோ, நீ வெளியே போனா உன் மேலே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவான். நான் இப்பவே இதுக்காக லவுட் ஸ்பீக்கர் மோட ஆக்டிவேட் பண்றேன். நீ அது வழியா அவகிட்ட பேசு. குட் மார்னிங் அங்கிள். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? டிராகன் ஃபிளைஸை வச்சு எதுக்கு நீங்க சன்சிட்டி அட்டாக் பண்றீங்க? நான் நிம்மதியா ஃப்ளூட் வாசிச்சு உங்க தூக்கத்தை கெடுக்க வந்திருக்கேன். ஹத்தூபா ஹத்தூபா. இனிமே இந்த சன் சிட்டிய நான் தான் ஆள போறேன். ஒரு விஷயத்தை நான் நிரூபிக்கவும் வந்திருக்கேன். கிக்கோ எவ்வளவு பெரிய சூப்பர் ஹீரோவா இருந்தாலும் சரி, நான் அவனை விட ஒரு சூப்பர் வில்லன். இங்க பாருங்க சன் சிட்டி சிட்டிசன்ஸ், எப்படி கிக்கோ பயந்து போய் சூப்பர் ஸ்பீடோக்குள்ள ஒளிஞ்சு இருக்கிறான்னு. கிக்கோ, அவன் உன்னை உசுப்பேத்திக்கிட்டே இருக்கான்.
எப்படியாவது உன்னை வெளியே வர வைக்க ட்ரை பண்றான். என்னாச்சு கிக்கோ? பயந்துட்டியா? ஓ ஜனங்களை காப்பாத்துறதுக்கு நீ வெளியில வரமாட்டியா? அங்க பாரு. ஓ நோ, ஹட்டுபா இப்ப எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டான். அச்சச்சோ, கிக்கோ நீ சொன்ன விஷயத்த நான் முதல்லயே கேட்டிருந்திருக்கணும். எல்லாரையும் நான் அலர்ட்டா இருக்க வச்சிருந்தேன்னா இன்னைக்கு நம்ம யாருக்கும் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. ஒன்னும் பிரச்சனை இல்ல மேயர் அங்கிள், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நானும் சூப்பர் ஸ்பீடோவும் இருக்க வரைக்கும் உங்களுக்கும் சன்சிட்டிக்கும் எதுவும் ஆகாது. எப்படி இவங்களை காப்பாத்த போற? சூப்பர் ஸ்பீடுக்குள்ள பொதிகிறது காப்பாத்துவியா? நான் நிம்மதியா ஃப்ளூட் வாசிப்பேன், எல்லாரும் தூக்கத்தையும் கெடுப்பேன். நான் தான் ஹத்துபா. சூப்பர் ஸ்பீடோ, இப்போ நம்ம அட்டாக் பண்ண வேண்டியதா. ஆக்டிவேட் ஃபார்முலா நம்பர் 107. I'm not sure இவ்வளவு டிராகன் ஃப்ளைஸ் மேல நம்ம ஃபார்முலா வொர்க் அவுட் ஆகுமா கிக்கு. Still activating formula number 107. இந்த பாமால ரோட் ரோலரை சின்ன பின்னமாக்கிடலாம். நீங்க எத்தனை தடவை என்னுடைய ரோட் ரோலர் அட்டாக் பண்ணாலும் சரி, என்னுடைய டிராகன் ஃபிளைஸ் அதை எனக்கு சரி பண்ணி கொடுத்துடும். Oh no, இப்போ நாம என்ன பண்றது? வேற வழியே இல்ல, இப்ப நான் வெளியில போய் தான் ஆகணும். நீ ஃபார்முலா நம்பர் 116 ஆக்டிவேட் பண்ணு. லேசர் லைட்டால ரூம் கிரியேட் பண்ணு. அதுக்குள்ள நான் போய் அவனை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரேன். ஆனா 56 ஆக்டிவேட் பண்ணனும்னா நிறைய எனர்ஜி தேவைப்படுமே. என்னால ஒரு 5 நிமிஷத்துக்கு தான் லேசர் ரூமை கூட ஆக்டிவேட் பண்ண முடியும் கிக்கு. எனக்கு அந்த 5 நிமிஷம் தாராளம் தான். ப்ளீஸ் என்னை எஜெக்ட் பண்ணு. சீக்கிரம் பண்ணு கிக்கு. என்னால ரொம்ப நேரத்துக்குலாம் இந்த ரூமை ஹோல்ட் பண்ண முடியாது. Are you okay, Kiko? I'm all right, buddy. சீக்கிரம் அவனை எப்படியாவது தோக்கடிச்சிரு. இன்னும் 60 செகண்ட்ஸ்க்கு மேல என்னால இதை மேனேஜ் பண்ண முடியாது கிக்கோ. அதுக்கப்புறம் எல்லா வால்ஸும் உடைஞ்சு போயிடும். எல்லா டிராகன் ஃபிளைஸும் அந்த வாலுக்குள்ள போயிடும் கிக்கோ. நீ ஒன்னும் கவலைப்படாத சூப்பர் ஸ்பீடோ. ஹட்டுபா அந்த ஃப்ளூட்டை வச்சு தான் இத்தனை டிராகன் ஃபிளைஸ் கண்ட்ரோல் பண்றான். அவன் அந்த ஃப்ளூட்டை ப்ளே பண்ணும்போது தான் டிராகன் ஃபிளைஸ் எல்லாம் மூவ் ஆகுது. ஃப்ளூட்டை உடைச்சிட்டோம்னா எல்லாமே முடிஞ்சது. All the best, bro. இதோ என் டைமர் ஆன் ஆயிடுச்சு. 60, 59, 58.
ரிஹர்சல் ரூம் போயிடுச்சு. என்னோட எனர்ஜியும் தீர்ந்து போயிடுச்சு. இனி உங்க எல்லோர் கதையும் முடிஞ்சு போயிடும். நீ என்ன பண்ணிட்ட கிக்கோ? இந்த ஹத்தும்பா உன்னை சும்மா விட போறது இல்ல. இதுக்கு பழி வாங்கியே தீருவேன். வேற வழியே இல்ல. இப்ப என்னோட ஸ்பெஷல் கிக்க யூஸ் பண்ண வேண்டியதுதான். டிராகன் ஃபிளைஸ் வச்சா வித்த காட்டுறேன். இப்போ ஒன்னு தூக்கி ஜெயில போட்டு நாங்க எப்படி வித்த காட்ட போறோம் பாரு. அப்படின்னா சோர் என்ன சொல்றாருனோ, நீ ஜெயிலுக்குள்ள போய் மாவாட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சா? அட்டும்பா, நீ சன்சிட்டியோட மேயர் ஆகலான்னு வந்த. இப்ப பாத்தியா, கைதி ஆயிட்ட. தேங்க்யூ கிக்கோ அண்ட் சூப்பர் ஸ்பீடோ. எதிரிகளை தூக்கி போட்டு பந்தாடிடுவோம். எவ்வளவு சவாலா இருந்தாலும் அதை நாங்க எதிர்ப்போம்.